ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் ஷங்கர். வெல்கம் பேக் டு இன்ஃபோ தமிழன் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இது ரிலேட்டடாக வீடியோஸ் தான் வந்து லாஸ்ட் 2-3 டேஸாக வந்திருக்கு. சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ நான் என்ன டிஃப்ரெண்ட்டாக சொல்ல போகிறேன் அப்படின்னா, எல்லா மேஜர்லி சோசியல் மீடியாவில் வந்த வீடியோஸ்ல எல்லாம் என்ன அப்படின்னா, அது எந்த கேஸ்க்குனால ஹைகோர்ட் ஜஸ்டிஸ், சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் வந்து இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்து சொன்னார். அவர் என்ன சொன்னார், அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். என்னன்னா, ஹைகோர்ட்டுக்கு வந்து ஒரு கேஸ் வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு வழக்கறிஞர் வந்து என்ன சீனியர் வழக்கறிஞரா ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காரு. அப்ப அந்த கேஸ வந்து அவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாரு. தள்ளுபடி பண்றப்ப தான் இந்த மாரி கமெண்ட் வந்து குடுத்தாரு. என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாரி கேஸ்லாம் வந்து எதுக்கு வருது? அதாவது அவரு சொல்றப்போ வந்து என்ன என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஹைகோர்ட்லயே இருக்கவங்கலாம் நெறைய பேர் ஒட்டுண்ணிகளா இருக்காங்க. இருந்துட்டு தேவையில்லாம இதெல்லாம் ஒரு கேஸ் வந்து போடுறாங்க. போட்டு அதாவது அந்த நீதிமன்றத்தோட டைம வந்து வேஸ்ட் பண்றாங்க. அந்த மாரி வந்து இருந்துச்சு. அப்பதான் வந்து அவரு என்ன சொன்னாருன்னா, இந்த மாரி இந்தியால வந்து நெறையா வந்து அன்எம்ப்ளாய்டு யூத்ஸ் அவங்கலாம் வந்து கரப்பான்பூச்சி மாரி வந்து எ இந்தியா ஃபுல்லா இருக்காங்க. பிளஸ் அவங்க வந்து இத வந்து சோசியல் மீடியால போயிட்டு ஏதாச்சும் வந்து போஸ்ட் போடுறது, வீடியோ போடுறது, பேசுறது, ஒரு ஆக்டிவிஸ்ட்டா இருக்கிறது. இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். அந்த அந்த மாரி ஒரு கமெண்ட் குடுத்திருந்தாரு. அந்த கமெண்ட்ட குடுத்ததுக்கு அப்புறம், அந்த கேஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, யாரு வந்து அது கேஸ் போட்டிருந்தாரோ, அவரே வந்து வாபஸ் வாங்கிட்டாரு. அவரே வந்து இதாகி போயிட்டாரு. ஆனா, அதுக்கப்புறம் அதோட இம்பாக்ட் வந்து இவ்வளோ தூரம் ஆகுங்கிறது யாருமே வந்து ஜட்ஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிருச்சு அப்படின்னா, ஒன் மேன் ஆர்மி. அவர் தான் வந்து இந்த பார்ட்டியோட ஓனர். அதாவது இது எந்த பார்ட்டியோட ஓனர்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஆனா, அது யார் இந்த பார்ட்டிய கிரியேட் பண்ணாரோ, அவர் வந்து இந்தியால இல்ல. அப்புறம் யாரு அப்படின்னா, அபிஜித் தீப்கே. ஓகேவா? இந்த அபிஜித் தீப்கே வந்து இப்ப யுஎஸ்ல பாஸ்டன்ல யூனிவர்சிட்டில வந்து இப்ப படிச்சுட்டு இருக்காங்க. அவர் இதுக்கு முன்னாடி இந்தியால இருந்தப்ப ஆம் ஆத்மி பார்ட்டில வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவரோட பெரிய பிளஸ்ஸே என்னன்னா, அவருக்கு வந்து அரசியல் அறிவும் இருக்கு. பிளஸ் வந்து சோசியல் மீடியா நாலேட்ஜ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் நாலேட்ஜ் தான் இருக்கு. அதனால தான் இந்த வீடியோ வந்து அதாவது இந்த சிஜேபி பார்ட்டி வந்து வைரல் ஆனதுக்கான முக்கியமான ஒரு ரீசன். ஏன் அப்டின்னா, இந்த மாரி வந்து ஒரு காம்பினேஷன்ல இருக்கிற எல்லா ஒரு காம்பினேஷன் ஆஃப் நாலேட்ஜ் வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்காது. இப்ப எப்டின்னா அரசியல் அறிவு பிளஸ் சோசியல் மீடியா அவேர்னஸ்ஸு, அதுபோல சோசியல் மீடியாவ எப்படி யூஸ் பண்றது? எப்படி ட்ரெண்ட் பண்றது? அதுக்கப்புறம் எந்த கன்டென்ட்ட ட்ரெண்ட் பண்றது? எது பண்ணா யாருக்கு போய் சேரும்? அதுக்கப்புறம் வந்து அந்த கன்டென்ட் கிரியேஷனு, பிளஸ் இந்த அபிஜித் தீப்கே அவர் அந்த கிரியேட் பண்ண பார்ட்டி லோகோலருந்து, அவர் போடுற கன்டென்ட்லருந்து எல்லாமே ஏஐல கிரியேட் பண்ணது தான். அத கூட அவர் வந்து எதுவும் ரிமூவ் பண்ணல. அவரோட வீடியோஸ்ல எல்லாம் இருக்கும் கிரியேட்டட் பை ஏஐ அப்படின்லாம் இருக்கும். ஓகேவா? உன்னொன்னு அவர் வந்து பேஜ் கிரியேட் பண்ணிட்டாரு. எக்ஸ்ல பேஜ் கிரியேட் பண்ணாரு. Instagramல பேஜ் கிரியேட் பண்ணாரு. அது செம்ம ட்ரெண்டிங் ஆச்சு. பிளஸ் வந்து எப்படின்னா, வேர்ல்ட்லயே வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி எதுனா பிஜேபி. அந்த பிஜேபில இருக்க ஃபாலோவர்ஸ விட ஒரு டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கான ஃபாலோவர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 1 வீக்குள்ளயே வந்துட்டாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு. ஓகேவா? ஏன் அப்படின்னா, அதே ஃபாலோவர்ஸ வந்து உருவாக்குறதுக்கு காங்கிரஸோ, பிஜேபியோ மத்த லோக்கல்ல இருக்க எல்லா ஸ்டேட்ல இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் வந்து அவ்ளோ செலவழிச்சிருப்பாங்க. ஆனா, எந்த காசுமே செலவழிக்காம இவ்வளோ தூரம் ட்ரெண்ட் ஆனது இப்போ ஒரு பெரிய விஷயம் தான். ஏன் அப்படின்னா, யாருமே வந்து நெவர் எவர் அண்டர் எஸ்டிமேட் த ஜென்ஸி. இந்த சென்டென்ஸ் வந்து இப்ப லாஸ்ட் ஒரு 2, 3 இயர்ஸா வந்து வேர்ல்டு ஃபுல்லாவே வந்து நெறைய இடத்துல நெறைய அரசியலையே வந்து மாத்திக்கிட்டே இருக்கு. நேபாள்ல கேள்விப்பட்டிருப்போம். இல்ல பங்களாதேஷ்ல கேள்விப்பட்டிருப்போம். ஒண்ணும் இல்ல. இப்ப இங்க தமிழ்நாட்டிலே நீங்க வந்து இப்ப ஜென்ஸியோட ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருந்தனால தான் இப்போ ஒரு விஜயோட வெற்றிக்கு ஒரு சிஎம் விஜயோட வெற்றிக்கு ஒரு காரணம் வந்து ஜென்ஸின்னும் சொல்லலாம். அதனால அவங்க அவங்கள போய் சேர்றதுக்கு எப்படி போய் சேர்றது அப்படிங்கிறது வந்து அபிஜித் தீப்கே வந்து தெரிஞ்சிருக்கு. இத விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஃபன்னா தான் இது பண்ணாரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ல போஸ்ட் போடுறப்ப, காக்ரோச்சஸ் எல்லாம் ஒண்ணா சேருவோமா? அப்படிங்கிற மாரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கே வந்து செம ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் தான் வந்து பேஜ் கிரியேட் பண்ணது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த பேஜ வந்து பிளாக் பண்ணாங்க. பிளாக் பண்ணிட்டு திருப்பி அந்த பேஜ ஓப்பன் பண்ணி, திருப்பி வந்து என்ன ஆயிருச்சு அப்படின்னா, திருப்பி அதில ஃபாலோவர்ஸ் இன்கிரீஸ் ஆகுது. அப்ப இந்த கவர்ன்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எதுக்காக அவங்கள வந்து பிளாக் பண்ணணும்? நம்ம ஒரு டெமோக்ரசி அதாவது இந்திய ஜனநாயகத்தில எல்லாருமே பேசுறதுக்கு வந்து வாய்ப்பு குடுக்கணும். ஓகே. அப்படி வாய்ப்பு குடுக்குறோம் அப்படின்னா, அவங்க கருத்து தெரிவிக்கட்டும். அந்த அது தெரிவிக்கிற கருத்து நல்லதா இருந்தா எதிர்ப்போம். இல்லன்னா எதிர்கருத்து தெரிவிக்கலாம். ஆனா அத விட்டுட்டு இப்ப என்னலாம் நடக்குதுன்னா, அவரோட உயிருக்கு வந்து லைஃப் த்ரெட் இருக்கு. பிளஸ் வந்து ஃபோன்ல இல்ல சோசியல் மீடியால அவர வந்து மிரட்டுறது. பிளஸ் அவங்க ஃபேமிலிய மிரட்டுறது. இன்னைக்கோ நேத்தோ கூட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இது சொல்லியிருந்தாங்க. அதாவது என் பையனுக்கு வந்து அரசியல்லாம் வேணாம். அவன் நல்லா சந்தோஷமா
ஆரோக்கியமா ப்ளஸ் உயிரோட இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாரி தான் வந்து சொல்லியிருக்காங்க உங்க பேரண்ட்ஸ். அவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே வந்து மும்பைல இருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து இவர் எப்ப இந்தியாவுக்கு வர்றாரோ, இந்தியாவுக்கு வர்றப்ப என்னெல்லாம் நடக்குமோ? அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு வந்து பயம் இருக்கு. ஏன் அப்படின்னா, டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்றோம். ஆனா டெமோக்ராட்டிக் கண்ட்ரில நம்மளோட வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு கூட ஒரு அனுமதி இல்ல அப்படின்னா, அதுல என்ன இது இருக்கு? இன்னொன்னு எ வெறும் பார்ட்டி கிரியேட் பண்ணது இல்லாம, இவ்வளோ ஃபாலோவர்ஸ் சேர்த்தது இல்லாம, ஒரு மேனிஃபெஸ்டோ மாரி ஒரு 5 அஜெண்டாஸ் வந்து அவரு சொன்னாரு. அதான் வந்து ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஆச்சு. ஆனா, அது அது எல்லாமே நம்மளால ஏத்துக்கிற மு கூடியதா தான் இருந்துச்சு. அந்த 5 அஜெண்டாஸ். அந்த 5 அஜெண்டாஸ்லாம் என்ன அப்டின்னா, அது ஃபர்ஸ்ட் அஜெண்டாவே என்ன அப்டின்னா, ஆ அதாவது நோ போஸ்ட் ரிட்டயர்மென்ட் ரிவார்ட்ஸ் ஃபார் ஜட்ஜஸ். அது வந்து அந்த ஜட்ஜுக்கே வந்து ஒரு பதிலடி குடுக்குற மாரி இருக்கும். என்னன்னா ஜட்ஜா ஒர்க் பண்ணிட்டு ரிட்டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் ராஜ்யசபாவோட எம்பி ஆகக்கூடாது. இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன அப்டின்னா, நாட்ல யார் யாருக்கெல்லாம் வந்து ஓட்டுரிமை இருக்கோ, அவங்க ஓட்டுரிமைய சரியான காரணம் இல்லாம, அத வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. ஏன்னா, இதெல்லாம் வந்து இப்ப பீகார்ல நடந்துச்சு, வெஸ்ட் பெங்கால்ல நடந்துச்சு. இந்த மாரி நெறைய ஸ்டேட்ல வந்து ஓட்டுரிமை இருந்தும், ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களோட பேர வந்து ஓட்டர் லிஸ்ட்ல வந்து நீக்கியிருப்பாங்க. இங்க தமிழ்நாட்டுல நெறைய பேருக்கு நடந்திருக்கும். உங்களுக்கும் யாருக்காச்சும் இந்த வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் கூட நடந்திருக்கலாம். இது இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 50% ரிசர்வேஷன் ஃபார் வுமன். அதாவது காலங்காலமா சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க வந்து பெண்களுக்கு வந்து 35% இட ஒதுக்கீடு குடுக்குறோம். ஆனா, இப்போ வரைக்கும் எதுவும் நடக்கல. இப்ப நடக்கிற மாரி இருந்துச்சு. அதுவும் டீலிமிட்டேஷன்ங்கிற இத ஒண்ணு வச்சு, அதையும் இது இந்த 50% வுமன் ரிசர்வேஷனையும் கம்பைன் பண்ணி கூட எதுவும் நடக்கல. ஓகேவா? அப்ப சிம்பிளா 50% வந்து ரிசர்வேஷன் ஃபார் வுமன்ங்கிறது வந்து கண்டிப்பா எந்தவித தலையீடுகள் இல்லாம உடனே நடக்கிறதுக்கு நாங்க வந்து ஏற்பாடு பண்ணுவோம். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் மீடியா, நாட் போடி மீடியா. அதாவது அம்பானி, அதானியும் மென்ஷன் பண்ணியே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா மீடியாஸும் வந்து யாரோ ஒரு பணக்காரர, இல்ல யாரோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. அதனால நம்மளுக்கு வர நியூஸ் எதுவுமே வந்து சரியான நியூஸ் இல்ல. அவங்க என்ன நியூஸ் வந்து பார்க்கணும்னு நெனைக்கிறாங்களோ, நம்ம கேட்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அந்த நியூஸ் தான் வந்து நம்மள வந்து சேருது. இந்த மாரி வந்து இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 20 இயர் பேன் ஆஃப் பொலிட்டிக்கல் டிஃபெக்ஷன். அதாவது என்னன்னா, நம்ம ஒருத்தர ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருப்போம். ஆனா கடைசில பார்த்தா, அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா வேற கட்சிக்கு போயிருவாரு. ஓகேவா? அப்ப நம்மள தானே ஏமாத்துறாங்க. மக்கள தானே ஏமாத்துறாங்க. அப்ப இந்த மாரிலாம் நடக்கக்கூடாது. ஆனா அதிலயும் வந்து ஒரு இது என்னன்னா, ஒரு பார்ட்டில வந்து 2/3 ஆஃப் பெர்சன் வந்து டோட்டலா வேற கட்சிக்கு போயிட்டாங்க அப்டின்னா, அது வந்து அந்த கட்சி அ அது கட்சி தாவல் சட்டத்துல வந்து வராது. ஒருத்தர் 2 பேரோ போனா மட்டும் தான் அவங்கள வந்து பதவி நீக்கம் வந்து பண்ணுவாங்க. இது வந்து இப்ப இருக்கிற ரூல். ஓகேவா? ஆனா இந்த லூப் லூப் ஹோல வச்சு என்ன பண்றாங்க அப்டின்னா, நெறைய பேர் வந்து அப்படியே பார்ட்டியே இது பண்ணிட்டு போயிடுறாங்க. இது இந்தியா ஃபுல்லாவே உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் குடுக்கணும் இல்ல. நெறைய இடத்துல நெறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் வேற கட்சியில போய் சேர்ந்துறது, மாறிறது, வேற ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றது இதெல்லாம் நடக்கக்கூடாது. இப்ப இந்த அஜெண்டாஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இது போக இவங்கள பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் கூட திருப்பி பேஜ் கிரியேட் பண்ணாங்க. திருப்பி இப்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆயிருக்கு. எல்லாருமே நெறைய போஸ்ட் போடுறாங்க, வீடியோ போடுறாங்க. இது எல்லாமே வந்து இது நடந்துட்டு இருக்கு. இதுல அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு டிவி சேனலுக்கு வந்து நியூஸ் குடுத்தாரு. அது அபிஜித் தீப்கே. அதுல வந்து அவர்ட்ட கேட்கிறப்போ வந்து என்ன சொன்னாங்க, இந்த நீட் சேனல்ல இப்ப நீட் எக்ஸாம் நடந்துச்சுல்ல, அந்த நீட் எக்ஸாம் வந்து இந்தியா ஃபுல்லா வந்து என்ன பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு 22,00,000 பேர், 23,00,000 பேர் எழுதின எக்ஸாம் வந்து யாரோ சில பேர் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர லீக் பண்ணதுனால கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்ப அப்படி ஒரு எக்ஸாம் வந்து ஏன் நடக்கணும்? இது வந்து ஃபர்ஸ்ட் தடவ லீக் ஆகல. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஓகேவா? இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்காம இருக்கணும். அப்ப இந்த மாரி கேள்விகள்லாம் நம்மள அரைஸ் ஆகுது. பிளஸ் வந்து இதனால என்ன ஆகுதுன்னா, பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வந்து யூத்க்கு இடையில வந்து உருவாகுது. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதனால நம்ம வந்து ஒரு ஃபன்னா எடுக்காம, இது என்னமோ காங்க்ரூ ஜனதா பார்ட்டின்னு ஏதோ ஒண்ணு இது பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு ஃபன்னா எடுக்காம, அவன் ஏன் கிரியேட் பண்ணான்? அவன் எதெல்லாம் பேசுறான்? என்ன பண்றான்? அப்ப இது வந்து ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகுமா? அதுக்கப்புறம் எல்லா அரசியல் கட்சியும் ஒண்ணு தானா? இன்னொன்னு என்ட்ட நெறைய பேர் பேசுறப்ப வந்து கேட்பாங்க. நீங்க வந்து எந்த அரசியல் கட்சி? அப்படிம்பாங்க. நான் என்னைக்குமே என்னோட லைஃப்ல வந்து எந்த அரசியல் கட்சியும் வந்து சார்ந்து இருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு இத சார்ந்து இருக்கீங்க. ஒரு கம்யூனிஸ்டாவோ, இல்ல வந்து ஒரு காங்கிரஸ், ஒரு வந்து பிஜேபி, இல்ல வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே இல்ல நம்ம ஸ்டேட்ல உள்ள அதாவது நம்ம இந்தியாவுல உள்ள எல்லா ஸ்டேட்லயும் ஏதோ ஒரு பார்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பார்ட்டிய நம்ம சேர்ந்திருந்தோம் அப்படின்னா, அதாவது இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா, யாரோ ஒரு பண்ற தப்புக்கு எவன் வந்து அந்த கட்சிய ஆதரிச்சு பேசுறானோ, அந்த பொதுமக்கள் ஒருத்தன் பேசுறான்ல, அவன தான் சேர்ந்து எல்லாருமே வந்து தாக்குறாங்க தவிர, அந்த யாரு வந்து அந்த தப்பு பண்ணாங்களோ, அவங்க வந்து கேள்வி கேட்க மாட்றாங்க. உன்னொன்னு இந்தியால வந்து எப்பவுமே எப்படின்னா, கட்சிகள் மாறலாம், ஆட்சிகள் மாறலாம். நீங்க வேற யார் வேணா சிஎம்மா வரலாம், பிஎம்மா வரலாம், யாருன்னா வரலாம். அந்த சிஸ்டத்த யாருனாலும் வந்து பிரேக் அவுட்டே வந்து பண்ணவே முடியாது. அதுதான் வந்து இந்தியா மட்டும் இல்ல, வேர்ல்டு ஃபுல்லாவே அதுதான். அந்த சிஸ்டத்த யாராச்சும் நீங்க வந்து டச் பண்றீங்க அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் ஆனா உங்க மேல என்னென்னமோ வழக்குகள்லாம் தொடரும். அதனால நீங்க எந்த கட்சி வேணா ஆதரிங்க. இந்த பெர்சன வேணா ஆதரிங்க. யார வேணா இது பண்ணுங்க. ஆனா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நம்மள வந்து அவங்கள வந்து கேள்வி கேட்கணும். நல்லது நடந்தா ஆதரிக்கணும். கெட்டது நடந்தா அவங்கள வந்து கேள்வி கேட்கணும். இதெல்லாம் வந்து இப்ப இந்த மாரி அவேர்னஸ்லாம் கிரியேட் பண்ணதுக்கான ஒரு ரீசன் யாரு அப்படின்னு பார்த்தேன்னா, அந்த ஒன் மேன் ஆர்மி அபிஜித் பீப்கே ஹூ இஸ் த ஓனர் ஆஃப் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஓகேவா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாரி நெறைய டாபிக்ஸ்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபியூச்சர் வீடியோஸ்ல. கண்டிப்பா என்னைய வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.